நம்ம ரொம்ப கோயில் போறப்ப பார்ப்போம்ல, ரொம்ப பேர் அடிச்சு பிடிச்சு முன்னால போய் நின்னுப்பாங்க சாமிய பார்க்குறதுக்கு. இல்லன்னா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போய் முன்னால நின்னுப்பாங்க. என்ன நெனப்புனா, இந்த மாரி அடிச்சு பிடிச்சு போய் ஸ்பெஷலா பூஜை குடுக்குறது அதெல்லாமே வேறங்க. ஆனா என்ன நெனைக்கிறாங்கன்னா, முன்னால போய் நின்னு நான் சாமிய பார்த்துட்டா, சாமி எனக்கு வரம் குடுத்துரும். சாமி என்ன தான் ஃபர்ஸ்ட்டு பாக்குது. நான் தான் மொதல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாது. நீ கடைசில நின்னு கூட்டத்துல நின்னாலும் பரவாயில்ல. அந்த தன்மைய சாமியோட கடவுளோட தன்மை, அந்த எனர்ஜி யார் வாங்குறதுக்கான சக்தி இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அருள் கிடைக்கும். அந்த கிரேஸ் கிடைக்கும். ஓகேவா? எல்லாரும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப வர வர கோயில்ல கூட்டத்துக்கு எல்லாமே காசு குடுத்து முன்னால போய் நின்னுக்கிறாங்க. முன்னால போய் கடவுள பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துர்றேன். எல்லாமே நினைக்கிறாங்க, நம்ம பக்கத்துல கடவுள வந்து பக்கத்துல போடுறதுன்னு இதுதான் பக்கத்துல. இது பக்கத்துல கிடையாது. மனசளவுல சுத்த பத்தமா இருந்து, நல்ல எண்ணோட்டத்தோட இருந்து, நீங்க என்ன வர்றீங்களோ, கடவுள் நீங்க தேடி போக தேவையே இல்ல. அவரு உங்க பக்கத்துல வந்துருவாரு. ரைட்டுங்களா? அதனால மத்தவங்க யாருமே கவலைப்படாதீங்க. கடவுள் எல்லாமே டிக்கெட் குடுத்து முன்னால போய் பார்த்துடுறாங்கன்னு. என்னால சரியா பார்க்க முடியல. என்னால பண்ண முடியல. நீங்க கடவுள பார்க்குறீங்களோ இல்ல, கடவுள் ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்க்குறாரான்னு பாருங்க. ரைட்டா? அது காசு குடுத்து போடுறீங்களோ இல்லையோ வந்துட்டு நான் அவருக்கு வந்து அதெல்லாம் முக்கியமே கிடையாது. யார் அவர் மேல அன்பு, உண்மையால நல்ல சிந்தனை, நல்ல எண்ணோட்டம் இருக்கோ அவர வந்து அவர் பார்ப்பாரு. அவர் வந்து தேடி வருவாரு. ஓகே. அதனால யாருமே கவலைப்படாதீங்க. யாராவது டிக்கெட் எடுத்து முன்னால போயிட்டு அவ பாட்டு பார்த்துட்டு வராங்க அப்படின்னு பொறாமப்பட தேவையில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பண்ணிட்டு அமைதியா அன்போட இருங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நெனச்சுட்டு எப்பவுமே வாழுங்க. இதே கனவு சிந்தனை இருந்தாலே போதும். ஓகேங்களா?